ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை மெதுவாக நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தங்களது மகத்துவம், அன்பு, இரக்கம், கருணை உள்ளம் எங்களுள் முழுமையாக தங்கள் அருளால் உணரப்பெற்று நாங்கள் பரிபூரணமான சகஜ யோகிகளாக மாறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகசிராராவிலும் வைத்திருப்போம். தாயே, எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்ற பாதையில் நாங்கள் தெளிவாக செல்வதற்கு எங்களின் பாதையை தெளிவுபடுத்தியமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் சகோதர சகோதரிகளை தேடுகையில் எங்களுக்கான பொறுமையை தயவு செய்து தந்தருளுங்கள். எங்களின் எல்லா கவனச் சிதறல்களிலிருந்தும் பற்றின்மையை தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த தியானத்தில் எங்களின் நாடிகளையும் சக்கரங்களையும் தயவு செய்து சுத்திகரிப்பு செய்துவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது இரு கைகளிலும் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இடது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு வலது கை பூமி தாயின் மீதே தொடர்ந்து வைத்திருந்து கவனம் மட்டும் நம்மளுடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள்.
தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளையும், தூய்மையற்ற கவனத்தையும், பயத்தையும், மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக அப்படியே நம்மளுடைய இடது மூலாதார சக்கரம். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய இடாநாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं
त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து கவனம் மட்டும் நம்மளுடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும்
தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் செயல்களில் அனைத்திலும் உண்மையும் தர்மமும் நிலைத்திருப்பதுடன் அந்த செயல்களுக்குரிய சரியான பாதையை காட்டி அதில் எங்களின் தூய்மையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சம நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமனா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய வலது மூலாதார சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். மந்திரம். ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியிலும் வலது மூலாதார சக்கரத்திலும் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். श्री कार्तिकेय अष्टकम्। हे स्वामीनाथ करुणाकर दीनबन्धो श्री पार्वतीश मुख पंकज पद्मबन्धो श्रीशादिदेव गणपूजित पादपद्म वल्लीशनाथ मम देहि करावलम्बम् देवादिदेवनुत देवगणाधिनाथ देवेन्द्रवन्द्य मृदुपङ्कजमञ्जुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुगीतकीर्ते वल्लीशनाथ मम देहि करावलम्बम् नित्यान्नदाननिरताखिलरोगहारिन् तस्मात् प्रदानपरिपूरितभक्तकाम श्रुत्यागमप्रणववाच्य निजस्वरूप वल्लीशनाथ मम देहि करावलम्बम् क्रौञ्चासुरेन्द्रपरिखण्डनशक्तिशूल पाशादिशस्त्रपरिमण्डितदिव्यपाणे श्रीकुण्डलीशधृततुण्डशिखीन्द्रवाह वल्लीशनाथ मम देहि करावलम्बम् देवादिदेवरथमण्डलमध्यवेद्य देवेन्द्रपीठनगरं दृढचापहस्तम् शूरं निहत्य सुरकोटिभिरीड्यमान वल्लीशनाथ मम देहि करावलम्बम् हारादिरत्नमणियुक्तकिरीटहार केयूरकुण्डललसत्कवचाभिराम हे वीर
प्रियतारकजयामरवृन्दवन्द्य वल्लीशनाथ मम देहि करावलम्बम् पञ्चाक्षरादिमनुमन्त्रितगाङ्गतो यैः पञ्चामृतैः प्रमुदितेन्द्रमुखैर्मुनीन्द्रैः पट्टाभिषिक्तहरियुक्तपरासनाथ वल्लीशनाथ मम देहि करावलम्बम् श्रीकार्तिकेयकरुणामृतपूर्णदृष्ट्या कामादिरोगकलुषीकृतदुष्टचित्तम् भक्त्वा तु मामवकलाधरकान्तिकान्त्या वल्लीशनाथ मम देहि करावलम्बम् फलश्रुतिः सुब्रह्मण्याष्टकं पुण्यं ये पठन्ति द्विजोत्तमाः ते सर्वे मुक्तिमायान्ति सुब्रह्मण्यप्रसादतः सुब्रह्मण्याष्टकमिदं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्मकृतं पापं तत्क्षणादेव नश्यति। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மட்டும் நம்மளுடைய மைய நாடியான சுஷும்னா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் செழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இந்த மனித பிறவியில் தாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு அளித்து எங்களின் ஆத்மாவை எங்களுள் உணர வைத்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்மளுடைய மூலாதார சக்கரம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் தயவு செய்து ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிரப்பிவிடுங்கள். நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக எங்களை மாற்றுங்கள். தாயே, இந்த மனித வாழ்க்கையில் மனித குணங்களுக்குரிய அனைத்து அசுத்த குணங்களையும் அசுர குணங்களையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை, அன்பு எங்களுள் நிலவியிருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் அனுதின தியானத்தில் நாங்கள் எங்களின் தியானத்தின் மூலமாக
சிறந்ததொரு சகஜ யோகிகளாக மேம்படுவதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எந்த சூழ்நிலைகளிலும் எங்களுக்குள் கள்ளம், சூது, பயம் போன்ற அனைத்து மனித குணங்களுக்குரிய அசுர குணங்கள் எங்களை அண்டாமல் இருக்க தாங்கள்தான் காத்தருள வேண்டும் அம்மா. எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்பாதங்களில் நிலை நின்று இருப்பதுடன் எங்களின் செயல்களில் தங்களின் அனுமதியை பெறுவதற்குரிய தகுதியையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயின் ஸ்ரீ கணேசரை போன்ற பக்தியும் ஞானமும் சரணாகதியும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய மைய நாடியிலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நம்முடைய இந்த தியானத்தில் நமது அன்னை அவர்கள் நமது ஆதி குருவாக இருக்கிறார். இந்த மந்திரத்தை நாம் மனதார கூறும் பொழுது நமக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் அகற்றப்பட்டு அன்னையின் பரிபூரணமான ஆசிர்வாதத்தை பெறுவதை நமக்குள் வருகின்ற அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் மூலமாக உணர முடியும். நமது கவனத்தை உள்முகமாக வைத்து இந்த மந்திரத்தை நாம் கூறுவோம். श्रीमान
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் பவசாகர சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். தாயே, எங்களுக்குள் தாராள மனப்பான்மையும் உறுதியான நிலையும் வரன்முறைகளுடன் கூடிய நிலைப்பாட்டையும் உண்மைக்கும் பொய்யுக்குமான இடையில் உண்மையை நிலைநிறுத்தக்கூடிய குணத்தையும் மற்றவர்களுக்கு குரு தத்துவத்தை உணர்த்துவதற்கான பலத்தையும் சமூக ஒழுக்கங்களையும் உண்மையை பின்பற்றுவதில் ஞானமும் தெளிவான கவனமும் உண்மையை உணர்தலையும் கூட்டுணர்வின் மகிழ்ச்சியும் தவறான எண்ணத்திலிருந்து விடுபட்டு அன்பு, மன்னிப்பு, மன நிறைவு, உள் அமைதி, குரு பக்தி, கடவுள் பக்தி, உதவுதல், கருணை உள்ளம் போன்ற அனைத்து ஒரு சுயம் குருவிற்குரிய குணங்களை நாங்கள் கொண்டிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, இந்த அமைதியான எண்ணங்களற்ற தியான நிலையில் நாங்கள் தொடர்ந்து இருப்பதற்கு
தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா, அனுமதியும் தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். We have gathered here to do Guru Puja. This system started long time back in India. I think even at the time of Patanjali, maybe even earlier, when there were great seekers and their gurus were sitting in the jungles where they used to get permission to go there, and then they would get their realization. Very few of them, one or two. So we had many rishis and munis in the olden times in India. So this system of Guru started. Also one of the reason is that there is no organized religion in India. There is no popes, there are no priests, nothing like that. They have priests just for worshipping in the temples. But for giving realization, for talking about higher life, they all had to go to very great realized souls. And it was absolutely the freedom of the Guru, whom to accept, whom not to accept. And everybody was tested thoroughly by the Guru if they are capable of achieving self-realization. And this test was so hard, so difficult, and also to a point of cruelty, that very few could pass through that test. It's not like Sahaja Yoga, everybody does Sahaja Yoga. It's not like that. That, of course, made it a very narrow margin for people to achieve their realization. And these Guru never used to leave their own seats. They call it takya. They would be there in their own place. All those who would like to go to him could come. If he allowed, then only they can meet. You may go for miles together, nothing. No obligations of the Guru that he should meet you. Perhaps they didn't feel that love and compassion for the seekers. They didn't understand that these seekers are ardently seeking the truth and they should not suffer. That may be the reason they were not so much concerned. All the time they were testing their disciples. Even Ramadas, who was the Guru of Shivaji, was testing even Shivaji
for so many times, though he was born realized. So to get this Guru Pada, to position of a Guru, after that they had to work very, very hard to achieve a state of a saint. But in Sahaja Yoga that is not the case, as you know. I just thought if people get their realization, they'll see for themselves what's wrong with them. They will introspect themselves and will try to correct themselves. It is true for many, many people, but some of them still are lingering behind and are going on and on and on, thinking that they are Sahajogis, they have achieved a lot, they are something very special. So this delusion is all the time is creating this problem. This delusion makes them very narrow-minded, selfish, self-centered, and people can't believe how can they be Sahajogis. So the first and foremost thing we have to know that this Sahaja Yoga has worked out because Param Chaitanya is transmitting compassion. It never did before. Never had that kind of an attitude, which it is there because I am a mother. And this compassion has worked it this way that you all have got your realization. You have achieved a state which we can call as a self-realized souls. But still, because you got it so easily, cheaply, I think still we don't realize what we have got. Still we do not practice meditation, introspection, and dedication. Some are very much there, but mostly we are just living in the idea that we have already achieved. So the first thing we should introspect, are we concerned about ourselves? All the time, do we think that we are suffering, we have this problem, that problem, or this should be done, that should be done? If the attention is on that all the time you are worried about yourself, then you cannot break. You cannot break through this shell of your being, which is under the domination of your mental selfishness or self-centeredness. Even self-centeredness is absolutely against your growth. There are many people who come, I've seen even to Kabaila, I know they have to suffer a lot because they think it's a very open space where they have to live and they must make all arrangements to make themselves comfortable. Such people have to grow still much more. For a saint, any place has to be heavenly. You must have seen me enjoying everything. I can live anywhere, I can sleep anywhere. I have no demands of any kind. But if you are worried about your body comforts, your body troubles, then still you are at a body level, which you have to transcend. Worried about how you look, how you dress up, what sort of things you have to wear. All this makes you yet not a good surgeon. This is one style of Sahajogis who still want very great comforts. So what you have to do? If you are used to comforts, try to go and sleep on the street.
I will not do that, but you can do it. Or sleep on a tree. You may fall down, doesn't matter. Do all kinds of things that are necessary to punish your body to understand that you are not bound with this comfort of the body. This is one of the greatest things one has to see, that you are not bound by your body. It's all right if you have comfort, well and good. If you don't have, well and good. For a Sahaja Yogi, it is very important that he should be able to live like a saint. Not necessarily that you should become a sannyasi, but from inside, your body should be such that you can dominate your body. How can you not sleep anywhere? Why can you not sleep anywhere? Then also that they want to have a very comfortable arrangements about bathrooms, this, that. All these ideas are there because you are very self-conscious. But not super consciousness is not there. You want to have everything first class. And anybody who tries to interfere with that kind of a thing, you don't like it. I can understand a person who is very old, he cannot manage things. He has to have a certain amount of body comfort. But even young people these days are extremely comfort oriented. That is not for certain. Of course, I have seen people in the West are better off in this matter. Because when they go to India, they told me they like ST buses better than comfortable buses. So I said, why? Because mother, you can jump in the bus nicely with all the luggage. Because the windows are open, you can breathe. Very natural, very good. They wanted to go on bullock carts also. I mean, they enjoy all that. Actually, if you see in notice, in the Western world mostly, people are taking to more rustic life. They are enjoying more the rustic style of life than to this so-called comfortable artificial life. Not so much Indians, I would say, also Malaysians. I think most of the people I've met in the Western countries are really great. Because they can sleep anywhere, they can eat anything. You ask them, how did you like the food? What did we eat? I don't know, mother. That is the sign. That is the sign of a person who is not bothered as to what he is eating, what he is getting, what is his taste. I like this, I like that. These words drop out. It's not difficult. It's not difficult. You might think that I'm asking you to do something hazardous thing, you see. It's not difficult at all. Because if you have to impress the people around you, have to be like a saint. And if you are a fussy person, if you are a fuss pot, then you cannot impress others that you have got self-realization. Many people tell me, mother, people had to do so much to go to Himalayas, do this, do that, and then they got their realization. How is it these people you have blessed? Even some great saints asked me that. What right they had to get this realization? Why did you give them realization? What have they achieved? I said only their desire. Their desire was very much there that they should get their realization, and that's how they got it. But now to go into only desire is not sufficient. You have to depend on yourself. On the light of your spirit, you should see what's wrong with it. This is a very important thing. Ask questions to yourself.
Why do I want this? Why do I need this? What is the purpose? Because as you have seen, all the rest of the world is mad. Call it mad. Because they are running after stupid things. They are wanting things which have no meaning to spirituality. So spirituality itself should be self-satisfied. If you are spiritually endowed, then you are self-satisfied. And this self-satisfaction within you will lead you to that ocean of joy about which I have been telling you and all the scriptures have described. For Sahaja Yogis, the word we use is Niranand. Nirananda means a joyous state where nothing is needed. Joy itself is joy. You are enjoying only joy. Nothing is needed to make you happy. You are happy because of joy that you are in the Nirananda state. If you go and see how these saints lived, you will be amazed. How they managed their life, you will be very much amazed. How many days they used to fast without food, never bothered. They never thought it was fasting. They just used to think we have no food, so no, don't. Of course, you don't have to go through, you have got your realization. So now you have a power to achieve this mastery. Now you have this power. The another thing I've noticed about Sahaja Yogis, some of them have grudges about others. Sahaja Yoga is the blessings of love, blessings of compassion. There is no place for any kind of hatred or any kind of revenge or anger among Sahaja Yogis. If you have that, you must conquer it. It's a good chance. If you find somebody who is very hot-tempered, who is very angry type, go and make friends with that person. Just see if you can carry on with that person or not. If there's a first spot, also make friends with such a first spot. And see that you achieve that peace which will keep you above all kinds of hatred, all kinds of temper, which is a very bad thing. But some Sahaja Yogis lose their temper very fast. I would say they cannot be Sahaja Yogis, because if you have no control over your anger, then how are you powerful of compassion and love? But you don't even have to control it, just there. Once you have it for that state, then you just watch and see. In the olden days, the saints mostly used to be very much angry type people. They couldn't bear the stupidity of the world. And they used to be very, very angry type, and they used to run away from it. I know of a saint, Nityanand Swami, who always lived on the tree. And anybody tried to come near him, he used to throw stones at him. Couldn't bear people who were all heated up and coming to him. But you don't need that. You have a way of achieving love and affection of the people who seem to be very, very troublesome and grudging type, or maybe some people who are very aggressive. This is not a difficult task if you try a little bit the other way around. Mostly people, when they find somebody who is a very hot-tempered person, they run away from it. We don't want to have anything to do. Those who are
not hot tempered, those who are good natured, you can always be friendly. What is so great about it? What is so nice about it? What is so sweet about it? But how you speak to the person, how you talk to that person, how you manage that person, your love will definitely melt him down because he's a Sajogi. I'm not saying for non Sajogis. Sajogis as they are. You have to be extremely compassionate and affectionate and love. The another thing which is extremely important for us to know that we have got this realization through Mother's love. Only my compassion has acted. Only the power of Mother's compassion could have worked it out. Now, even if this love is flowing towards the stones or towards the mountains or towards anything which is very solid, the ripples come back. They have to come back. In the same way, you people now who have got realization have to know that compassion and love is the only power you have got, nothing else. If you love yourself, you care for yourself, you care for your family, and care for your children, then you haven't achieved much. You're only worried about yourself because that's your limited area where you move. But if you can break that and find out places where you have to express your love, you can. As they say, the water finds its own level. In the same way, this compassion has to flow to all the places, to all the ditches, everywhere, and should find its own level. But if you are just satisfied with yourself and you are not bothered, you are just trying to believe that you are a great soul because you are a Sajogi, then I must say that you are sadly mistaken. அன்னையின் முறை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னைக்கு நன்றி கூறுவோம். தாயி, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயி, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.